சட்டத்தை மதிக்கிறது. இது ஆக முக்கியம். அப்பதான் எல்லாரும் எங்களை விரும்புகிற மனிதர்களாக நாங்கள் மாறி, இது ஒரு முக்கியமான விடயம். அதுலேயும் இப்போ இன்னொரு சட்டம் சம்பந்தமான இன்னொரு விஷயத்த நான் தெளிவுண்டுக்கு வரணும். அப்போ வீதி விபத்து என்று வார நேரம் பெரும்பாலும் லைசன் இல்லாமல், ஹெல்மெட் இல்லாமல், ஹை ஸ்பீட் இப்படியான பிரச்சனைகள் தான் வருது. இப்போ சவுதி அரசாங்கத்தில் அண்மையில் வெளியிட்டிருக்கிற ஃபத்வாவும் என்னன்னா, ஹை ஸ்பீட் போயிட்டு எக்ஸிடென்ட் பட்டு மரணிச்சா தற்கொலை. எனவே தற்கொலைன்னா இஸ்லாமிய சட்டம் என்ன? தற்கொலைன்னா அவர் நரகவாதின்ற தெளிவான நல்லா பாதுகாக்கணும். அப்ப இங்க நாங்க மிக கவனமாக்கணும். என்னன்னா இவ்வளவு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். அப்ப அந்த ஃபத்வா அப்ப சவுதியில இப்ப அவங்க அதை ஃபத்வாவை கொடுத்திருந்தாலும் சட்டமா அவங்க மாத்திக்கிறாங்க. என்ன காரணம்னா இல்லாட்டி கண்ட்ரோல் பண்ணிடலாம் மக்களை. அப்ப அதே விஷயத்த நாங்க எங்கட நாட்டுல வச்சு பார்த்தா, அப்ப எங்கட இந்த எக்ஸிடென்ட் ஆகின ஆக்களுக்கு நாங்க உடனே சொல்லுவோம் எக்ஸிடென்ட்னா ஷஹீதுண்டுவோம். ஆனா இந்த இடத்துல சட்டத்தை மதிக்காம அவன் எக்ஸிடென்ட் ஆகினான்டா எங்க ஷஹீதுன்ற அந்தஸ்தை கொடுக்குறான். அவன் சட்டமே மதிக்காத ஒரு ஆள். எனவேதான் அவன் தற்கொலைக்கு சமன்ற இடத்தை கொண்டு வரான். அப்ப உண்மையிலேயே டிரைவிங், அடுத்தது ஆக்டிவ் இளைஞர்கள் நல்ல ஆக்டிவ் ஆகிக்கணும், எல்லா துறையிலையும் முன்னுக்கு போகணும். இது அடிப்படை விஷயம். ஆனால் சட்டத்தை மதித்து அடுத்த மனுஷனுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல், அவனோட குடும்பத்துக்கு கஷ்டங்கள் இல்லாமல் அவன் நடந்து கொள்றன்றது ஆக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதைத்தான் எங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வடிவமைப்பதுக்கு. உங்களுக்கு உங்களோட பொறுத்தவரையில் எப்படி இப்போ சும்மா பேசுவோமே எப்படி படுது?